ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தளன்னு ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் ரவை எடுக்கிறோமோ அதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த டம்ளர் நிறையா ரவை எடுக்க போகிறேன். அதனால் வந்து இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. செவக்க வறுக்க தேவையில்லை, நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். இப்போ குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி அலசிடலாம். அலசிட்டு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு மூழ்கி கொஞ்சம் மேலே இருக்கணும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிஞ்சு போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், 4 விசில் வந்ததையுமே தண்ணி நம்ம சேர்த்தது சரியாக இருக்குது. ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சிடலாம். மசித்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மசிச்சதையுமே நல்லா கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நீங்கள் ஆயில் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு தாங்க, 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு சேர்த்துட்டு பொரியட்டும். இது கூடயே பார்த்திங்கன்னா நறுக்கின இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தோலை சீவி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே பச்சை மிளகாய், ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரே பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்காமல் விட்டுட்டேன், கடைசியில் சேர்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் இப்போ வதங்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு எடுத்து அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவையை சேர்த்ததுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் கை எடுக்காமல் கிளறி விட்டுருங்க. ரவை வந்து நல்லா இது கூட மிக்ஸ் ஆகி நல்லா உதிரியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய், மஞ்சத்தூள் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு அதையே அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நம்ம இது செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம அளந்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு கிளறினதையே தண்ணி இது கூட சேர்த்துடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவை, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, அதுக்கு வந்து இப்போ நான் வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தான் ரவை வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிட்டா கூட ஹார்டாகாமல் நல்லா பதமாகவே இருக்கும். இப்போ இது 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு கை எடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. சீக்கிரமே நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஏன்னா ரவை நம்ம ஏற்கனவே வறுவட்டுட்டோம், அதனால் சீக்கிரமே நல்லா வெந்துடும். கொஞ்சம் கலக்கும் போது பார்த்திங்கன்னா கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். நல்லா வேக அது உதிரியாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், அரைவாசி வந்து நம்மளுக்கு வெந்தாச்சு. நல்லா கொதித்து வேகும், அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொங்கலை இறக்கிக்கலாம். அப்போ தான் வந்து ஆறும்போது நல்லா நம்மளுக்கு தளர்வாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ தான் முந்திரி பருப்பு சேர்த்துறேன். நீங்கள் வந்து சீரக மிளகு வதக்கிலேயே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டேன். ரவை வந்து கரண்டியால் எடுத்திங்கன்னா இந்த பதம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் கொஞ்சம் தளர்வாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1 மணி நேரமாக இருந்தாலும் இப்படியே வந்து கொலன்னு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி அல்லது சாம்பாரோடு சேர்த்து இது போல் எடுத்து நல்லா பெரட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.